காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பத்தொன்பது 4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பதென இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. அதிமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி முன்னதாகவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடப் போகிறது என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி திருவள்ளூர் தனி தொகுதி, மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர் இந்த 5 தொகுதிகளில் தேமுதிக களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், விருதுநகர், தஞ்சை ஆகிய 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு அதிமுக ஒதுக்கியிருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், வேலுமணி அவர்களுக்கும், தங்கமணி அவர்களுக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்த
பெஞ்சமின் அவர்களுக்கும், அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கும் பொதுச் செயலாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், அவைத்தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்க வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் சொல்றேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை உருவாக்கியவர்கள். கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை 2011 உருவாக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, 5 ஆண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை பற்றி கருத்து என்ன என்று. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநிலங்களவை இடம் வேண்டும் அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன கருத்து? ஏறக்குறைய ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுமை காத்தீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க, மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு 1 டே வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நான் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன். நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கழகத்திற்கு, நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபிச்சு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.